ஆமா ஹாய் செல்லம்ஸ். ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பட்டுக்குட்டி தான் இன்னைக்கு வந்து சமையலை முடிச்சிருக்குது. சோத்து குண்டா எங்க தோ பாரு இங்க தூக்கி வச்சிட்டாங்க, ஆம்லெட் போடுறதுக்கு வசதியா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம காமிச்சிக்கலாமா? சுட சுட சோறு மதியத்துக்கு அப்பா சாப்பிட்டாரு. அவருக்கு காரக்குழம்பு எடுத்து வச்சிட்டோம், சாப்பிட்டு போய் படுத்துட்டாரு. ஆனியன் ஆம்லெட் வீடியோ ஆன் பண்ணும்போது எப்படி ஆகுது பாரு. அங்க ஒரு ஒழுங்கா போட்டு வச்சிருக்கா. பதட்டம் பதட்டம் வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, பட்டு ஒஞ்சாலும் நம்ம தானே சாப்பிட போறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டுக்குட்டி கிழங்கா மீன் குழம்பு வச்சிருக்குது. ஓகே, சூப்பரா ஒரு கிழங்கா மீன் குழம்பு வச்சிருக்குது, கொஞ்சமா திட்டமா வச்சிருக்குது பட்டுக்குட்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு பொரியல். இந்த மீன் குழம்புக்கும் முட்டைக்கோசு பொரியலுக்கும் ஆம்லெட்டுக்கும் பிரமாதமா இருக்கும். ரசம் எங்க? ரசம் வைக்கலையா? மறந்துட்டியா? அதனால விட்டுட்டியா? சரி விடு. வருஷக்குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க, பிரம்ம மாதிரி சாப்பிட போகிறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லாக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வருஷம் ஜெய்க்கு போடாத அவன் வந்தோடனே. அதுக்கப்புறம் அம்மா நேற்றுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தான் இல்லையா, ஹாஃப் டேக்கு மேலே அது நடக்கலப்பா. ஏன்னா ஒரு சின்ன ஏதோ ஒரு சின்ன தவறால நடக்காமல் நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இதுக்கு இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. என்னன்றது ஈவினிங் வந்து விளாக்ல வரும். எத்தனை மணிக்கு பூஜா வரும்? 6 o'clock 6 மணிக்கு விளாக்ல வரும். பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்க. நான் அடிக்கடி சொல்வேன், எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம எதுக்கு சொல்கிறேன்னா, ஒருத்தவங்க வந்து முந்தானத்துக்கு சொல்லியிருந்தாங்க, அம்மா எனக்கு குழந்தை இல்லைம்மா நீங்கள் வேண்டிக்கோங்கன்னு சொல்லிட்டு. நான் என்ன ஒரு ஆசையாக வேணா இருக்கலாம்ப்பா, குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை, எந்த ஒரு ஆசை கனவாக இருந்தாலும் நீங்கள் அதை மைண்டில் ஏற்றிட்டு அதை நீங்கள் கற்பனை பண்ணியே வாழுங்களேன், நிச்சயமாக அந்த ஆசை நிறைவேறும். இது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு பாப்பா வேணுமா, உங்களுக்கு பாப்பா பிறந்துட்டா மாதிரி கற்பனை பண்ணுங்க. பாப்பாவோட ஃபோட்டோவை ஒட்டி வச்சு நீங்கள் அதை தினமும் பார்த்துக்கிட்டே இருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், அது நடக்கும். ஒரு காருக்கு ஆசைப்படுறீங்களா, காரோட ஃபோட்டோ வச்சுட்டு காரில் நீங்கள் போகிற மாதிரி கற்பனை பண்ணுங்க, நிச்சயமாக அது நடக்கும். அதுக்கு ஒர்க்கும் பண்ணணும். ஆமாம், ஒர்க்கும் பண்ணணும். இதை நம்ம யோசிக்கும் போதே அதுக்கான வாய்ப்புகள் வரும். சரிங்களா? அதுக்காக நம்ம பெட்டு மேலே படுத்துக்கிட்டு கார் ஃபோட்டோவை போட்டால் கற்பனை பண்ணால் கார் வரும்னு சொல்ல வரல. அதுக்கான முயற்சியையும் உழைப்பையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் தானாகவே. அது எல்லாத்தையும் இருக்கிறது எது? நம்மளோட எண்ணம். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இது வந்து நீங்கள் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் இருந்த ஒரு குடும்பம், அவ்வளோ கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் பிறந்த ஒருத்தருங்க வந்து நம்ம இங்கே நிற்கிறோன்னா, அது வந்து நான் அதை என்ன சொல்கிறது, அதுக்கெல்லாம் அதுதான் காரணம். நம்ம ஆசைப்படுறத நினைக்கணும், நினச்சாலே நம்மளுக்கு கிடைக்கும். அது நீங்கள் நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஒன்று யோசிச்சா அது உங்கள் கண்ணு முன்னாடி வந்திருக்கும். சரிங்களா? அதுதான் நான் சொல்ல வரேன். நிச்சயமாக செல்லக்குட்டி உங்களுக்காக மட்டும் இல்லை, நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்கிறீங்க. நான் கோயிலுக்கு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் நான் அதுக்காக வேண்டிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிறேன். நீங்களும் வந்து உங்களோட எண்ணத்தை உயர்வாக வச்சு அதை நோக்கி போயிட்டே இருங்க. கண்டிப்பாக எல்லாமே உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அப்புறம் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி, லவ் யூ ஆல். வழக்கம் போல் தொழிலை மறந்துடக்கூடாது. வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கட் மாங்காய் ஊறுகாவும் தயாராகிடுச்சு. அப்புறம் மாங்காய் தொக்கு சீவல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் தயாராகிடுச்சு. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். வாழ்க வளத்துடன். பாய்.